அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். வாங்க பிஸ்மில்லா. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் பருப்பு வடை செஞ்சுருக்கேன். இந்த பருப்பு வடையில் கொள்ளு பருப்பும் கடலப்பருப்பும் ஒன்றா ஊற வச்சு செஞ்ச பருப்பு வடை சூப்பராக இருக்கும். ஏன்னா கொள்ளு பருப்பு வந்து பசங்கள்லாம் சாப்பிடாது. அப்போ வடையில் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டோமா அது வடைன்ட்டு சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இங்கே பாருங்கள், போட்டிருக்கிறேன் கொள்ளு பருப்பு. இங்கே டீ ரெடியாக இருக்குது. வாங்க, டீயும் கொள்ளு பருப்பு வடை. காணம், அது வந்து கன்னியாகுமரி சைடு வந்து காணம் தானே சொல்லுவாங்க, காணம்னு சொல்லுவாங்க. அதுவும் கடலப்பருப்பும் போட்டு வடை சுட்டுருக்குறேன். வாங்க சாப்பிடலாம். பிஸ்மில்லா. சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த கடலப்பருப்பில் வந்து பெருங்காயம், வரமிளகா இதெல்லாம் போடுறப்போ அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் இருக்குது பாருங்கள். வேகிறப்போ அது நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும், ஜீரண சக்தியும் ஆகும். இந்த கொள்ளு வந்து நம்ம கெட்ட கொழுப்பை கரைக்கும். அதனால் கடலப்பருப்போட கொஞ்சம் கொள்ளையும் ஊற வச்சுட்டு வடை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும், தெரியவும் தெரியாது, நல்லாயிருக்கும். உடம்புக்கும் அது நல்ல பொருள். இப்போ வந்து பனிக்காலம் பிறந்துருச்சு, அதனால் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். காணப்பயிறு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வடை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா பயிரோட இது உங்களுக்கு வயிற்றுக்கு போய் சேர்ந்துடும். வாங்க பிஸ்மில்லா சாப்பிட்லாம். பாருங்க, டீ ரெடி, பருப்பு வடை ரெடி, நாங்களும் ரெடி. வாங்க, டீயை வச்சுட்டு கூப்பிட்றேன், வந்து சாப்பிட்டுட்டு போவீங்க. ஓகே, வாங்க பிஸ்மில்லா. இங்கே டீ ரெடியாக இருக்குது, சுட சுட. இங்கே பருப்பு வடை செஞ்சாச்சு. பருப்பு வடையில் 2 பங்கு கடலப்பருப்பு, 1 பாகம் காணப்பயிறு, காணம்னுவாங்க, கொள்ளு பருப்புன்னுவாங்க, நான் கொள்ளுன்னு சொல்லுவோம். அது போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வடை சுட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மிக்சிங் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள்.